ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 23. வீட்டில் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் காலையிலேருந்து எல்லாம் ஒதுங்க வைக்கிற வேலையாக பண்ணிகிட்ருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி எனக்கு கிடச்ச இடம் கிச்சன் மட்டும்தான். அதனால் சரி ஓகே, ஒரு 1 ஹவர் இப்போ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 ஹவர்க்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூரிய நமஸ்காரத்தில் ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்ன தெரியுமா? ஸ்விம்மிங்னா ஸ்விம்மிங் பூல் வேணும், ரன்னிங்னா ரோடு வேணும், வேறு ஏதாவது பழு தூக்குறதுன்னா ஜிம் போகணும், ஏதாவது ஒன்று வேணும். அது அந்த மாதிரி ஜிம்முக்கு போனோம்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ஜிம்முக்கு போகணும் இல்லை. ஆனால் இந்த சூரிய நமஸ்காரத்தில் நமக்கு ஒரே ஒரு 8 அடி இடம் கிடச்சா போதும். யோகா மேட்டும் நாமளும் இருந்தால் போதும். சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட்டு. ஒரு யோகா மேட், நல்ல யோகா மேட் ஒன்று மட்டும் வாங்கிட்டா அது ஃபுல்லாக நாம் வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு நான் இப்போ ஒரு 6-7 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்குது. அதனால் அவ்வளோதான். இதுதான் சூரிய நமஸ்காரத்தோட எளிமை. அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சூரிய நமஸ்காரம் டே 23 ஆரம்பித்து பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கடைசியாக பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக டே 23 முடிச்சாச்சு. கொஞ்சம் இந்த 2-3 நாளாகவே ஹெக்டிக்கான வேலைகள் நிறையா இருந்ததுனால வேலை ப்ளஸ் வீடு ப்ளஸ் இது அப்படிங்கும்போது எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால கொஞ்சம் டைம் தள்ளி தள்ளி போகுது. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு கொஞ்சம் அப்படி தான். ஏன்னா வீட்டு வேலைகளும் முடியணும் இல்லையா? அதனால் சரி ஓகே, எனக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு முழு முயற்சியாக இறங்கி இதை வந்து பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ எந்த லேகிங்கும் இல்லை, எதுவும் இல்லை. நேற்று நாங்கள் வந்து உழவர பணிக்காக வெளியில் போயிருந்தோம். அதனால் நேற்றுக்கு வந்து மார்னிங் 6 o'clock கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. அதனால் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்ததுனால ஒரு ரொம்ப சீக்கிரமாக எழுந்தாச்சு. பட் அந்த வேலைகள் கரெக்டாக இருந்ததுனால மார்னிங் பண்ண முடியல. ஈவினிங் சீக்கிரமாக வந்தால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீட்டுக்கு வரதுக்கே 9 ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் பஸ்ஸில் போக 3 hours, வர 4 hours, 7 hours ஜேர்னி வேறு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் வெயிலில் வேலைகள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்ததுனால ஆக்சுவலி நினச்சா நேற்று வந்து பண்ணியிருக்கலாம். பண்ண முடியாத அளவுக்கு பாடி போகலை. இருந்தாலும் எனக்கு என்னென்னா ஓவராக ஒர்க் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற நாட்களில் சரியாமல் பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நைட்டு வேறு அன்றைக்கி நேற்று தூக்கம் இல்லை சரியா. அதனால் கண்டிப்பாக உடம்புக்கு அந்த ரெஸ்ட்டு நம்ம கொடுத்தா தான் அடுத்தடுத்த நாட்களுக்கு அது வந்து சரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிறதுனால பண்ண முடியல. ஸோ எனிவே வந்து நல்லபடியாக இன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. ஸோ அதனால் திரும்ப வந்து நாளைக்கு எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். நம்ம அங்கே ஓட்டிட்டு பார்க்கலாம். see you, bye. 23 வந்து அந்த இடத்துல ஒட்டிடலாம். 23 நீ போய் உட்காச்சிக்கோ. ஸோ கடை முடிச்சாச்சு சூப்பராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே 23 days completed successfully. 25 நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, see you tomorrow. Bye friends.